கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி சகோதரனோடு ஒப்புரவாகுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகல். அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது நம்ம காணிக்கை செலுத்துக்கு முன்னாடி நம்ம பேரில் நம்ம சகோதரனுக்கு குறைவு இருக்குன்னு உங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணுமா, காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி சகோதரனோட ஒப்புரவாகணுமா. இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் சகோதரர்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அவங்க தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாங்க. அப்புறம் உங்கள் காணிக்கை செலுத்துங்க. இது கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை. அதனால் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்க. தேவநாமத்தை உயர்த்துங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.